ரோகிணி சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு நிமிஷம் கூட என்ஜாய்லாம் பண்ண முடியல. ஏன்னா வந்து ரோகிணியை சிக்கவே முழுசாக விடலை. கடைசியில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரோகிணி தப்பெல்லாம் செஞ்சுட்டு சந்தோஷமாக வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லைட்டாக வந்து ஒரு பயத்தோட மட்டும். ஆனால் மீனா வாழ்க்கையவே இழந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சமைக்கிறது இல்லை, பிஸ்னஸில் வந்து கோட்டை விட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தை தான் உங்களுக்கு 275 வீட்டுக்கான ஒரு பெரிய ஆர்டர் வரப்போகுது, அதையும் தன்னைத்தானே கெடுத்துப்பாங்க போல். இந்த மாதிரி ஏதாச்சும் தேவையில்லாத பல வேலைகளை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகனா ரோகிணி பற்றி உண்மையை சொல்லலாமா வேணாமான்ட்டான். ரோகிணி இப்போ சொன்ன அந்த பொய்களை தாண்டி நிறைய கெட்ட விஷயங்கள் செஞ்சுருக்காங்கிறது மீனாவுக்கும் தெரியும். அவங்க எவ்வளோ மோசமான ஒரு மனுஷியாகவே இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் அதெல்லாம் கேள்வியே கேட்காம இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால முத்து என்ன பண்ணுறாரு, அவங்கள சரி பண்ணுறதுக்காக வந்து ஒரு மந்திரிச்ச கயிறு ஒன்று கொண்டுடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. கொண்டு வந்து அவங்கள சரி பண்ணலான்ட்டு ஸ்ருதி என்ன ஐடியா கொடுக்க போகிறாங்க, ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. சைக்காட்ரிஸ்ட்டை போயிட்டு கொஞ்சம் ஹிப்னாசிஸ்லாம் பண்ணி மனோவசியப்படுத்தி அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிற கண்டுபிடிக்கலாம்னா பயம் வருது இப்போ ரோகிணிக்கு. ஐயோ அப்படிலாம் பண்ணால் உண்மை தெரிஞ்சிருமேன்ட்டு இதெல்லாம் ஒன்று வேணான்னு மீனா கத்தனாலும் இப்போ கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா, மீனாவே ரோகிணி செய்கிற எல்லா பிரச்சனைக்கும் உடந்தையாக போகிறாங்க. இதுக்கடையில் மனோஜ் என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளே தனியாக ஒரு ஆஃபீஸு வாடகைக்கு பிடிச்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு பிஏ ஒருத்தங்க ஜீவான்னு எடுத்து, அதுவும் பழைய காதலி பேர்லேயே எடுத்து அவர் பல ட்ராமாக்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த கான்ட்ராக்ட் இருக்குமா இருக்காதாங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் இந்த ஒரு ஆட்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மீனா இதை பற்றி எதையுமே சொல்ல விடாத மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து உள்ளாரப்போ வந்து இந்த சிந்தாமணி பொண்ணை வந்து சத்யா லவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த விஷயத்தை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆகிடும்னு நினைக்கிறேன். கடைசியாக ரோகிணி மாட்டலாம் இல்லை, மாட்டின மாதிரி ஒரு பாவலா தான் நம்ம காட்டியிருக்காங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா? மீனா இவ்வளோ அமைதியாக இருக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வாயை திறந்து அவங்க சொல்லிட்டா பெட்டரா? ரோகிணி வந்து அந்த இப்போ பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து வேறுனே மிரட்ட தான் செய்கிறாங்க, ஆக்சுவலாக செய்ய மாட்டாங்கன்னு இவங்க நினைப்பாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.